ஐயையோ! யார் சொன்னா அப்படி? தப்பா அந்த மாரி தயவு செஞ்சு ரூமர் பண்ணாதீங்க. ஏன்னா தளபதிக்காக வந்து பார்க்கலான்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே வந்து பார்க்கலாம். இவ்ளோ துரு 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 துருன்னு ஓடுறாரு அப்படிங்கிறதா மங்காத்தா வந்து உண்மையாவே கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு கதைய. எங்களுக்கெல்லாம் வந்து சன்னு தான் முக்கியமா தெறிக்க விட்டுருக்காரு. படத்த வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ட்விஸ்ட் அடுத்தடுத்து ட்விஸ்ட் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்புறம் ஐயோ வேற லெவல் தெறிக்க விட்டாருப்பா. ஐயோ முடியவே இல்லை. நானே வந்து வைப் தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் இருந்துச்சு. யார் சொன்னா? ஐயோ இல்லை மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. சொல்ல வார்த்தை இல்லை, வேறு லெவல்ப்பா. ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, நிறைய சஸ்பென்ஸ் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை சஸ்பென்ஸ் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இது சன்னு இருக்கார்ல, விஜயோட சன்னு. ஐயோ வேறு லெவல் தெறிக்க விட்டாருப்பா. ஐயோ முடியவே இல்லை. 3 hours படம். 3 hours போனதே தெரில. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இன்றைக்கி டிக்கெட் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை, கிடச்சிச்சு. என்ன சொல்லன்னு தெரில, வார்த்தை இல்லை. அந்த மாதிரி இருக்க மஸ்ட்டு எல்லோரும் வந்து தயவு செஞ்சு படத்தை பாருங்கள். ஃபுல்லாக காமெடி, ஆக்ஷன், அப்புறம் சென்டிமெண்ட், அப்புறம் பியூட்டிஃபுல்லான லவ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது சன்னு தான் முக்கியமாக தெறிக்க விட்டுருக்காரு. தேங்க்யூ. அது வந்து ஒரு சின்ன சீன் தான் வச்சுருக்காங்க. பட் நல்லா இருந்துச்சு. அவரை ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறதுங்கிறது நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன சீன் தான். எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல, அதனால் வந்து பாருங்க எல்லாருமே. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பர், டான்ஸ் சூப்பர். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தளபதி வந்து கலக்கியிருக்காரு, தெறிக்க விட்டுருக்காரு அப்படி தான் சொல்லணும். செம்மையாக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன்லாம் கொஞ்சம் தான் லைட்டாக வருவார். எல்லாரையுமே வந்து காட்டியிருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரோல்ஸ் தான், ஆனால் எல்லா சீனுமே நல்லா இருக்குது. முக்கியமாக டைம் போனதே வந்து தெரில. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இருந்தது கிளைமேக்ஸு. எங்கேயுமே அதாவது எப்படி சொல்கிறது, கண்ணை இமைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு படம். நல்லா இருந்தது. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப விசில் பயங்கரமாக பறந்துச்சு தேட்டரில். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக படம் எல்லாருமே பார்க்கணும். ஐயோ யார் சொன்னா அப்படி? தப்பாக அந்த மாதிரி தயவு செஞ்சு ரூமர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நல்ல படம், என்டர்டைன்மெண்ட்டான படம் வர்றது ரொம்ப கம்மி. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பிடிக்கும். அதனால் தயவு செஞ்சு தப்பாக யாரும் அந்த மாதிரி ரூமர் பண்ணாதீங்க. படம் 100% சூப்பர், இல்லை 200% சூப்பர் சொல்லலாம். தளபதிக்காக வந்து பார்க்கலான்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, தலை ஃபேன் கூட வந்து தளபதியை வந்து இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது. அதுவும் வந்து அவரோட அந்த சன் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லவே முடியாது, வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டைல்லாம் வந்து வேறு லெவல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வயசில் இவ்வளோ துரு 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 துருன்னு ஓடுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது படம். அவ்வளோதான். யார்? விஜய் சாரா? அவர் சும்மாவே வந்து நடிக்க சொன்னால் சும்மாவே பயங்கரமாக நடிப்பார். அதுவும் இந்த ஸ்கிரிப்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷயம் என்னென்னா, படம் இப்போ போகுது அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடுவோம் இல்லையா. இந்த படத்தை வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ட்விஸ்ட் அடுத்தடுத்து ட்விஸ்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பிரசாந்த் சார் பற்றி சொல்லணும். அவர் மிகப்பெரிய கம்பேக். அவரோட அந்த கம்பேக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பிரசாந்த் சார். அப்புறம் பிரபுதேவா சார் ஆல்சோ. அதெல்லாம் வந்து ட்விஸ்ட்டுங்க. பிரபுதேவா சார் வந்து இருக்கிறதும் ட்விஸ்ட்டு, இவங்க இருக்கிற ட்விஸ்ட்டு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் யாராலுமே கெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு இருக்கும் படம். அதனால் தயவு செஞ்சு படத்தை வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், மங்காத்தோட தான் பயங்கரமாக இருக்குதா சொல்லுவேன். ஆமாம், மங்காத்தா வந்து உண்மையாகவே கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு கதையை. எங்களுக்கெலாம் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் இதில் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியல. அப்புறம் த்ரிஷா ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. கில்லியில் வந்து எப்படி ஒரு மூமெண்ட் போட்டுப்பாங்களோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு படம். நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், நாங்களே ஆக்சுவலி எனக்கு 2 குழந்தை இருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து மேரிடு. நானே வந்து வைப் தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. தயவு செஞ்சு படத்தை பற்றி யாரும் தப்பாக வந்து ரூமர் பண்ணாதீங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. விஷயம் என்னென்னா, 3 மணி நேரம் படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நாங்களே ஈவென் தான் அப்படி யோசனை வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், உள்ளே போய் உட்காந்ததுலேருந்து எந்திரிச்சு வரும்போது ஏன்டா படம் முடியுது அப்படின்னு தெரில. அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. படம் முடியுதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. யார் சொன்னா? ஐயோ இல்லை மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட கதையோடு பார்க்கும்போது வெங்கட் பிரபு நல்லா இருக்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது உண்மையாக ப்ராமிஸாக அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பாட்டை தனியாக கேட்கும் போது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு என்னடா ஒரு வேளை இன்னும் கூட யுவன் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படி தோணுச்சு. ஆனால் கதையோடு ஒன்றி அந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக
சூப்பராக இருந்தது. எல்லா பாட்டுமே என்ஜாய் பண்ணோம். எல்லா பாட்டுக்குமே வந்து விசில் போடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. பார்க்கலாம்லங்க, மஸ்ட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். பார்க்கலாங்கிற மாதிரி இருக்குது படங்கிறது வேற, கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது வேற இல்லையா? இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் சொல்லலை. பட் அது மாதிரி ஒரு ரொம்ப பெரிய மெசேஜ் கிடையாது. பட் ஆனால் குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். கதையை நான் ரிவீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தாட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அங்கே ஒரு குட்டி மெசேஜ் இருக்குன்னா, ஸோ கதையை வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. நிறைய பேர் வந்து இந்நேரம் வந்து கதையை போட்டு உடச்சி ரிவீல் பண்ணியிருப்பீங்க. படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கதையை வந்து கேட்காதீங்க, கதையை கேட்காம வந்து பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் படம். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.